வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தனியார் தொழிற்சாலை ஊழியர் மர்மசாவு. தொழிற்சாலை முன்பு பிணத்தை போட்டு ஊழியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. குப்பை அள்ளும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. முதல்வர் ரங்கசாமி உறுதி. காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. முறைகேட்டில் ஈடுபட்டால் கிரிமினல் வழக்கு பதிவு. டிஐஜி சுக்லா எச்சரிக்கை. இலவச சலுகைக்கான வருமான உச்சவரம்பு உயர்த்தப்படும். அமைச்சர் ராஜவேலு தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையின் ஊழியர் மர்மமான முறையில் இறந்ததை ஒட்டி ஊழியர்கள் மற்றும் உறவினர்கள் தொழிற்சாலை முன்பு பிணத்தை போட்டு முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லித்தோப்பை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் எம்ஆர்எஃப் தொழிற்சாலையில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். நேற்று ஒப்பந்த புள்ளி கோருவதற்கான பட்டியலை தயார் செய்துள்ளார் மணிகண்டன். அதில் ஏற்பட்ட சிறிய பிழையால் ஏரியா மேலாளர் ஷரீப் என்பவர் சக ஊழியர்கள் மத்தியில் மணிகண்டனை திட்டியுள்ளார். இதனால் மனவேதனையடைந்த மணிகண்டன் வீட்டிற்கு வந்து தமது மனைவி ஜெயப்பிரியாவிடம் கூறி கவலை அடைந்துள்ளார். பின்னர் தூங்குவதற்கு சென்ற மணிகண்டன் உறக்கமில்லாமல் காலையிலும் மனசோர்வுடன் காணப்பட்டார். திடீர் என மயங்கி விழுந்த மணிகண்டன் உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் மணிகண்டனின் சாவிற்கு காரணமான ஏரியா மேலாளரை கைது செய்ய வேண்டும், நஷ்ட ஈடாக 50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கல்மண்டபத்தில் உள்ள எம்ஆர்எஃப் தொழிற்சாலை முன்பு பிணத்தை போட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு நிர்வாகத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். வீட்டுக்கு சொன்னதை வைப்பட 3 மணி நேரம் இருந்துச்சு சார். 3 மணி நேரம் கை கட்டி மனவரத்தில் ஆயிட்டேன். சட்டம் சொல்றீங்க போட்டு வச்சுக்கோங்க. 4 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து கன்ஃபார்ம் ஆற வரைக்கும் நீங்க இழுத்துன்னு வருவீங்க. அவனை கடைசியில் 5வது வருஷத்துல இல்லப்பா நீ வெளியே போனுவீங்க, இல்ல கூட்டு வச்சு நீங்க மிரட்டுவீங்க. இல்லப்பா உன்னுடைய இப்படி சரியில்லை வெளியே போயிடுவீங்க. அதான் சார் நம்ம இவ்வளவு நாள் நீங்க பண்ற ஒரு நிலையான சட்டம் அதான் சார் இருக்கு. மணிகண்ணோட அப்பா சார் பையன் வந்து எம்ஆர்எஃப்ல வேலை செய்கிறான் சார். அங்கே வந்து மேனேஜர் வந்து கூப்பிட்டு வச்சு 4 மணி நேரம் கையை கட்டி நிற்க வச்சு பேசி திட்டாங்களாம் சார். அவனை என்ன இப்போ ப்ரொடக்ஷனில் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா நஷ்டம் ஆகி போச்சு. அதனால ஒன்று வேலை விட்டு நிறுத்துவேன், இனி இது லாஸ்ட் டைமுன்ட்டு பேப்பரில் கையெழுத்து வாங்கின்னு வேலை செய்ய சொன்னான் சார். மறுபடியும் வேலை செஞ்சான் சார். இதோட தப்பு செஞ்சால் நிறுத்துவேன்னு சொன்னான் சார். அதோட குறைச்சல ராத்திரி அவங்க பொண்டாட்டியிட வந்து இதெல்லாம் சொல்லிடுறான் சார். ராத்திரி வந்து அவங்க பொண்டாட்டி இதை சொல்கிறேன் சார். ராத்திரி அப்படி விட்டு போச்சு. எனக்கு காலையில் 10 மணிக்கு ஃபோன் பண்ணான் சார். 10 மணிக்கு ஆஸ்பத்திரி போனால் செத்துடுறேன் சார். வீட்டில் கேட்டால் இது பொறுப்புலாம் கம்பெனி தான் சார், எம்ஆர்எஃப் கம்பெனி தான் சார். இதுக்கு வந்து நாங்கள் வந்து இதுக்கு தீர்வு காண நாங்கள் இப்போ பிள்ளையோட நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்பேர் பண்ணி பிள்ளையோட கம்பெனியில் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் சார். இப்போ எனக்கு 3 கோரிக்கை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒன்று, என் பிள்ளையை திட்டின சூப்பர்வைசராக அது அவராக ரிசைன் பண்ணணும், கைது பண்ணணும். 2வது, என் பிள்ளைய செத்ததுக்கு காரணம் முக்கால்வாசி எம்ஆர்எஃப் கம்பெனி தான், அதுக்கு நஷ்ட ஈடா 50 லட்ச ரூபா கொடுக்கணும். 3வது, என் மருமகளுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்கணும். இதுதான் எங்கள் 3 கோரிக்கை. இதே கோரிக்கை தான் அங்கே எம்ஆர்எஃப் இருக்கிற சங்கத்தில் எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. இதை முடிவு பண்ணிக்கிறாங்க சார். இதில் வந்து ஒரு முடிவு இன்றைக்கே முடிவு தீரணும். கோரிக்கைகளை எம்ஆர்எஃப் நிர்வாகம் ஏற்காததால் பிணத்தை தொழிற்சாலை உள்ளே போட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் உறவினர்கள் ஈடுபட்டார்கள். கணவரின் உயிரிழப்பு குறித்து கலங்கிய மணிகண்டனின் மனைவி கூறுகையில், எங்க வீட்டுக்கார பேர் மணிகண்டங்க. நைட்டு 12 மணிக்கு வந்தாருங்க. இந்த நேற்று நல்லா தாங்க வந்தார். வந்து என்ன கம்பெனியில் இந்தமாரி சூப்பர்வைசர் திட்டி பெரிய ஆஃபீஸர் கிட்டின்னு போயிட்டாங்க. 4 பேர் எதிர்க்க என்ன கை கட்டி ரொம்ப நேரமாக நிற்க வச்சுருந்தாரு, சொல்லி அழுதாருங்க. நான் தான் அதில் படுக்க வச்சுருந்தேங்க. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க. இதை சொல்லி அழுதுந்தாருங்க. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லைங்க. இந்தமாரி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அழுதாருங்க என்கிட்ட. நிர்வாகம் கொத்தடிமைகளாக தங்களை வேலை வாங்குவதாக ஊழியர்களும் குற்றம் சாட்டியுள்ளார்கள். புதுச்சேரியில் குப்பை வாரும் பிரச்சினை குறித்து விரைவில் அரசு நல்ல தீர்வை நாடும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது புதுச்சேரியில் குப்பை வாரும் PMSPL நிறுவனம் தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பினார்.
இதன் மீது உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பதிலளிக்கையில், துப்புரவு பணியில் PMSPL நிறுவனத்துடன் அரசு போட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை என்றும், இந்நிறுவனம் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் முன் அறிவிப்பு இன்றி காரணங்கள் ஏதும் அளிக்காமல் தன்னிச்சையாக துப்புரவு பணியை தொடரவில்லை என்றும் தெரிவித்தார். அடுத்து அன்பழகன், குப்பை வாரும் நிறுவனத்திற்கு பாக்கி தொகை தர வேண்டுமா, இப்பணியை அரசு நிறுவனங்களிடம் வழங்கப்படுமா என்று கேள்வியினை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பன்னீர்செல்வம், பாக்கி தொகையாக 26 கோடி ரூபாய் தர வேண்டுமென நிறுவனம் கேட்கிறது. அரசு இன்னும் தொகையை முடிவு செய்யவில்லை என்றும், தற்போது மக்கள் பாதிக்காத வண்ணம் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகள் மூலம் துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது என்றும் கூறினார். இதனிடையே முதல்வர் ரங்கசாமி தலையிட்டு, குப்பை வாருவதற்கு PMSPL நிறுவனம் டன் ஒன்றிற்கு 1746 ரூபாய் என ஒப்பந்தம் போட்டிருப்பது அதிகம் என்றும், மற்ற மாநிலங்களில் டன் ஒன்றிற்கு 1000, 500 என தொகையுள்ளது என்றும் இது பற்றி சுட்டிக்காட்டியுள்ளதாகவும், டன் ஒன்றிற்கு 1000 ரூபாய் என ஒப்பந்தம் போட PMSPL நிறுவனம் முன்வருகிறது என்றும் கூறினார். இவையன்றி அரசு நிறுவனங்கள் மூலமும் குப்பை வாரலாம். இது குறித்து அரசு விரைவில் நல்ல முடிவை எடுக்கும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். புதுச்சேரியில் 640 காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது என்று DIG சுக்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள 640 காவல் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், இதற்காக உடற்தகுதி தேர்வு கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்ட 18 பெண்கள் உட்பட 1106 பேருக்கு எழுத்துத் தேர்வு விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் நடைபெறுவதாக DIG சுக்லா தெரிவித்துள்ளார். இத்தேர்வில் ஆள் மாறாட்டம், முறைகேடுகளை தடுக்க கைரேகை பதிவு உட்பட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்றும், ஆள் மாறாட்டம் செய்தால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும், இத்தேர்வு 100% உண்மையாக நேர்மையாக நடக்கும் என்பதால் யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் DIG சுக்லா தெரிவித்துள்ளார். அடுத்ததாக 4 மாதங்களில் 800 காவலர்கள் சிறைச்சாலை, IRP மற்றும் காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசின் நலத்திட்டங்களை பெறுவதற்கான வருமான உச்சவரம்பை உயர்த்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் ராஜவேலு கூறியுள்ளார். சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது, அரசு மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும் இலவச சலுகைகளுக்கான வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாயை உயர்த்தும் எண்ணம் அரசுக்கு உள்ளதா என்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், பாஸ்கர் ஆகியோர் கேள்வி எழுப்பினார்கள். இதன் மீது பதிலளித்த நல அமைச்சர் ராஜவேலு, ஆதி திராவிடர்களுக்கு இலவச சலுகைகளுக்கான வருமான உச்சவரம்பை 2 லட்சமாக உயர்த்தியுள்ளது என்றும், மேலும் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மற்ற பிரிவினருக்கு மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இலவச சலுகைகளுக்கான வருமான உச்சவரம்பு உயர்த்த பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். அப்போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் குறுக்கிட்டு, தமிழகத்தில் வருமான உச்சவரம்பு 60,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜவேலு, வருமான உச்ச வரம்பை உயர்த்துவது குறித்து அரசு பரிசீலனை செய்யும் என்றார். அடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நல அமைச்சர் ராஜவேலு, 55 வயது நிறைவடைந்த முதியோர் உதவித்தொகை கேட்டு 4,878 விண்ணப்பதாரர்கள் காத்திருப்பதாகவும், விதவைகள் 1975, கணவரால் கைவிடப்பட்டவர்கள் 620, ஊனமுற்றோர் 358 என மொத்தம் 2,953 பேர் காத்திருப்பதாகவும் அமைச்சர் ராஜவேலு தெரிவித்தார். ஆடிப்பூரத்தை ஒட்டி நடைபெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் தேரோட்டத்தை முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து துவக்கி வைத்தார். வில்லியனூரில் அமைந்துள்ளது பழம் புகழ்மிக்க அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமீஸ்வரர் ஆலயம். இவ்வாலயத்தின் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார்.
இதில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், இந்து சமய நிறுவனங்கள் ஆணையர் வரதராஜன், சிறப்பு அலுவலர் மற்றும் நிர்வாக அலுவலர் மனோகரன், ஜெயராம் ஐயர் குடும்பத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். பாதாள சாக்கடை திட்ட பணிகளில் தரமான பொருட்கள் பயன்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது பாதாள சாக்கடை திட்டம் குறித்து ஆளும் கட்சி உறுப்பினர் அசோக் ஆனந்த் கேள்வி ஒன்றை எழுப்பினார். அதில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் ஒப்பந்தப்படி முடிக்கப்படாததற்கு ஒப்பந்ததாரர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று கேட்டதற்கு பதிலளித்த முதல்வர், பாதாள சாக்கடை திட்டம் 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 40% பணிகள் முடிந்துள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து பாதாள சாக்கடை திட்டத்தில் தரமற்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் புகார் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முதல்வர், ஒப்பந்ததாரர்களை அழைத்து தரமான பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அதிக ஆட்களை வைத்து பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் கூறினார். மேலும் உரிய காலத்தில் பணிகளை முடிக்கவில்லை என்றால் ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதிய ஒப்பந்தம் செய்யவும் தயாராக இருப்பதாகவும் முதல்வர் பதிலளித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாளை ஒட்டி மாநில சிவாஜி பேரவை சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை மாநில சிவாஜி பேரவை சார்பில் செவாலியே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 11ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி அண்ணா சாலை சந்திப்பில் நடிகர் திலகம் சிவாஜியின் படத்திற்கு மாறன் தலைமையில் மாலை அணிவித்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கமலக்கண்ணன், கிருஷ்ணமூர்த்தி, லூர்துசாமி, முருகன், இளங்கோ, வைத்தி, சங்கர், அண்ணாமலை உட்பட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். வியாபாரிகள், பொதுமக்கள், காவல்துறை முற்றுகை. நேரு வீதியில் வாகனம் நிறுத்த மறுத்த போக்குவரத்து காவல்துறைக்கு கண்டனம். செய்திகள் தொடர்கின்றன. நேரு வீதியில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்த போக்குவரத்து காவல்துறை அனுமதி மறுத்ததை கண்டித்து காவல் நிலையத்தை வியாபாரிகளும் பொதுமக்களும் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் முக்கிய வர்த்தக பகுதியான நேரு வீதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தடுக்க நேரு வீதியில் இருந்த பழைய சிறைச்சாலை மத்திய இருசக்கர வாகன நிறுத்துமிடமாக மாற்றப்பட்டது. இதனால் நேரு வீதியில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தக்கூடாது, 4 சக்கர வாகனங்களை மட்டுமே நிறுத்த வேண்டும் என கூறி போக்குவரத்து காவல்துறை 2 நாட்களாக கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதற்கு வியாபாரிகளும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். நேரு வீதியில் கார்களை நிறுத்துவதற்கு பதிலாக இருசக்கர வாகனங்களை அனுமதித்தால் நிறைய வாகனங்களை நிறுத்த முடியும் என்பது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் வாதமாகும். இது தொடர்பாக போக்குவரத்து சீனியர் எஸ்பி பைரோன் சிங் குர்ஜார் தலைமையில் நடந்த கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இதனால் அருகில் இருந்த பெரிய கடை காவல் நிலையத்தை பொதுமக்களும் வியாபாரிகளும் முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே போலீஸ் தரப்பில் திங்கட்கிழமை உரிய முடிவு எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்களும் வியாபாரிகளும் கலந்து சென்றார்கள். காமராஜர் நகர் தொகுதியில் 5 லட்சம் ரூபாய் செலவில் இரவு பாடசாலையை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகரில் உழவர்கலை நகராட்சி மூலமாக இரவு பாடசாலை 5 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படுகிறது. இதற்கான துவக்க விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் செயலாளர் முனுசாமி, முன்னாள் கவுன்சிலர் சேகர், ஜெய்சங்கர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இதனிடையே சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உதவி இயக்குநர் சரோஜினி, மேல்நிலை எழுத்தர் மாரிமுத்து உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் செடல் உற்சவ தேரோட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 29ஆம் ஆண்டு செடல் விழா, தேர்பவனி, முத்துமாரியம்மன் கோவில் வருடாந்திர விழா ஆகிய முப்பெரும் விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது.
இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் உற்சவமும் தேரோட்டமும் வெள்ளிக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. செடல் விழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் பலர் தங்கள் உடலில் அலகு குத்தி அதனுடன் கார், பொக்லைன் எந்திரம், மினி லாரி போன்றவற்றை கட்டி இழுத்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் வாரிய தலைவர் பாஸ்கர் மற்றும் விசிசி நாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்களும் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். நாட்டு நலப்பணி திட்ட உதவியாளருக்கு ஒருநாள் பயிலரங்கம் கல்வித்துறையில் நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்ட உதவியாளருக்கு பல்வேறு பயிற்சிகள் ஆண்டுதோறும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக திட்ட மேலாண்மை குறித்த ஒருநாள் பயிலரங்கம் கல்வித்துறையில் நடைபெற்றது. இப்பயிலரங்கை சென்னை மண்டல இளையோர் அதிகாரி சஜித் பாபு தொடங்கி வைத்தார். NSS மாநில இணைப்பு அலுவலர் குழந்தைசாமி, ஓய்வு பெற்ற துணை முதல்வர் ஜோதிதாசன் மற்றும் மாநில பயிற்சி மைய விரிவுரையாளர் தனசெல்வம் நேரு ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். இப்பயிலரங்கில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் செயல்பட வேண்டிய முறைகள், மாணவ மாணவியருக்கு தேவையான ஆளுமை மற்றும் சுய முன்னேற்ற பயிற்சிகள் குறித்தும் அறிக்கை தயார் செய்வது போன்ற பல்வேறு தலைப்புகளில் கலந்துரையாடல் மூலம் ஆலோசனைகளும் கருத்துரைகளும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து இந்த கல்வியாண்டு முழுவதும் மரங்களை தத்தெடுத்தல், பேரிடர் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பிளாஸ்டிக் பயன்படுத்தாத பள்ளி வளாகமாக மாற்றுதல் போன்ற தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் 80க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட உதவியாளர்கள் கலந்து கொண்டார்கள். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் ஏவுகணை விஞ்ஞானியுமான அப்துல் கலாமின் பேஸ்புக் பக்கத்தில் உலகமெங்கும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். எதிர்வரும் 2020ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசாவது இளைஞர்களின் கையில்தான் உள்ளது. இந்த இலக்கை அடைய இளைஞர்கள் கனவு காண்பதுடன் முழு ஈடுபாட்டுடன் உழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி வருகிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம். மேலும் தன்னுடைய அனுபவம், எண்ணம், கருத்து மற்றும் பயண அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சமூக இணையதளமான பேஸ்புக்கில் www.facebook.com அபிஷியல் கலாம் எனும் பக்கத்தை தனக்கென தொடங்கினார். இதில் ஏராளமானோர் இணைந்து கலாமின் கருத்துக்களை படித்தும் அதற்கு தங்களின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் பதிவு செய்தும் வருகிறார்கள். அந்த வகையில் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலாமின் பேஸ்புக் பக்கத்தில் இணைந்துள்ளார்கள். இது பற்றி தனது பக்கத்தில் கலாம் கூறுகையில், நண்பர்களுக்கு நன்றி, நான் இப்போது 10 லட்சம் பேராக வலிமை வாய்ந்த சமூகமாக உருவாகி இருக்கிறேன். எனவே தங்களது சிறந்த கருத்து, கனவு மற்றும் செயல்பாடுகளை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் மூத்த குடிமகன் கலாம். அமெரிக்க வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டனை கொலை செய்ய தீட்டிய சதி திட்டம் தற்பொழுது அம்பலமாகியுள்ளது. இஸ்ரேல் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது ஹிலாரி கிளின்டனை தற்கொலைப்படை உதவியுடன் கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்டிருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. இது குறித்து இஸ்ரேல் ரேடியோ வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், இஸ்ரேலுக்கு வருகை தரும் அமெரிக்க அமைச்சர் ஹிலாரி கிளின்டனை கொலை செய்து அந்த பழியை ஈரான் மீது போட திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இந்த தகவலை உறுதி செய்துள்ளது. இந்த சதி திட்டத்தை தீட்டியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ஜாகிர் கான், ரோஹித் சர்மா, முனா படேல், ஆசிஷ் நெக்ரா ஆகியோர் காயம் காரணமாக கடந்த ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் லீக் T20 தொடரில் பங்கேற்க முடியாமல் போனது. சர்வதேச போட்டிகளில் விளையாடிய போது இவர்கள் காயமடைந்ததால் சாம்பியன்ஸ் லீக்கில் அதிக தொகை ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தும் விளையாட முடியவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக சச்சின் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகளை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து சச்சின் உட்பட 5 வீரர்களுக்கு 7 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
ஜீவா நடித்த ரவுத்திரம் படம் சரியாக போகாததால் அவரிடம் நஷ்டஈடு கேட்டுள்ளனர் தியேட்டர் அதிபர்கள். ஜீவா ஸ்ரேயா நடிப்பில் கோகுல் இயக்கத்தில் வெளிவந்த படம் ரவுத்ரம். இப்படத்தை ஜீவாவின் அப்பா RB சௌத்ரி தயாரித்திருந்தார். தமிழ் தவிர இப்படம் தெலுங்கில் ரச்சா என்ற பெயரில் வெளியானது. 2 மொழியிலும் இப்படம் சரியாக ஓடவில்லை. இதனால் தியேட்டர் அதிபர்கள் ஜீவாவிடம் 65 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வற்புறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு தியேட்டர் அதிபர்கள் கூறுகையில், தியேட்டர் உரிமையாளர்களுக்கு தயாரிப்பாளர் RB சௌத்ரி 65 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தர ஒப்புக்கொண்டது உண்மைதான் என்றும், ஆனால் இதுவரை கொடுக்கவில்லை. இது குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றனர். இதனிடையே ரவுத்ரம் படத்திற்கு நஷ்டஈடு தராததால் ஜீவாவின் இனி வரக்கூடிய படங்களை புறக்கணிக்க தியேட்டர் அதிபர்கள் முடிவு செய்துள்ளார்கள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தனியார் தொழிற்சாலை ஊழியர் மர்மசாவு. தொழிற்சாலை முன்பு பிணத்தை போட்டு ஊழியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. குப்பை அள்ளும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, முதல்வர் ரங்கசாமி உறுதி. காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. முறைகேட்டில் ஈடுபட்டால் கிரிமினல் வழக்கு பதிவு, DIG சுக்லா எச்சரிக்கை. இலவச சலுகைக்கான வருமான உச்சவரம்பு உயர்த்தப்படும், அமைச்சர் ராஜவேலு தகவல். வியாபாரிகள் பொதுமக்கள் காவல்துறை முற்றுகை. நேரு வீதியில் வாகனம் நிறுத்த மறுத்த போக்குவரத்து காவல்துறைக்கு கண்டனம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.